அனைவருக்கும் வணக்கம். நமது நிகழ்ச்சியில் இன்று பங்கு பெறுபவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அதிசயா மேடம் அவர்கள். வணக்கம், நான் அதிசயா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். மேடம், என்னோட முதல் கேள்வி, டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்றாங்களே மேம், அந்த டொமஸ்டிக் வயலன்ஸை ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தில் போய் எப்படி அணுகணும், அதை பற்றி எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் எனக்கு கிளியராக கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டத்தை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க அனிஷ் சார். குடும்ப வன்முறை சட்டம் அப்படின்னா என்னன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இந்த குடும்ப வன்முறை சட்டம் 2005 வந்ததுக்கு அப்புறம் நிறைய வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைக்கப்பட்டிருக்கு. அஃபென்ஸ் ரேட் கம்மி ஆயிருக்கு. இப்போ இந்த குடும்ப வன்முறை சட்டம் ஒரு பெண் எங்க போய் இந்த வழக்க போடலாம் அப்படின்னா, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வரையறைக்கு உட்பட்ட அந்த ஏரியா எங்க வசிக்கிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட வரைமுறையில போய் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல போயிட்டு புகார் கொடுத்து இந்த வழக்கை பதிவு பண்ணலாம் சார். மேம், என்னோட முதல் கேள்விக்கு நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்தது மேம். டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு மேம். அதிலிருந்து எனக்கு இன்னொரு டவுட் மேம், என்னன்னா ஒரு குடும்பத்தில் இருக்க பெண் தன் கணவர் மேலே மட்டும்தான், அவரால் தான் அவங்க வயலன்ஸ் ஆகிருக்காங்கன்னா அவர் மேலே மட்டும்தான் வழக்கு தொடர முடியுமா, இல்லை மற்றவங்க மேலேயும் யார் மேலெல்லாம் அவங்க வழக்கு தொடரலாம்? அவங்க அப்படி அந்த வயலன்ஸில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா யார் மேலாம் வழக்கு தொடரலாம்? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. என்னன்னா, குடும்ப வன்முறை சட்டம் அப்படின்றதே குடும்பத்துல ஏற்படக்கூடிய வன்முறைகளை பத்தி குறிக்கிறது தான் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய கணவர் மீது இந்த வழக்கை தொடரலாம், தன்னுடைய மாமியார் மீது இந்த வழக்கை தொடரலாம், தன்னுடைய மாமனார் மீது இந்த வழக்கை தொடரலாம், தன்னுடைய நாத்தனார் மீது இந்த வழக்கை தொடரலாம். ஸோ எந்த ஒரு அந்த பெண் வாழக்கூடிய அந்த வீட்டுல யார் மேல யார் அவளுக்கு துன்புறுத்தல் கொடுத்தாலும் எல்லார் மேலேயும் அவ வழக்கை தொடரலாம் சார். மேடம், என்னோட தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, கார்டியன் வார்ட் ஒரிஜினல் பெட்டிஷன் இதுனா என்ன? இது யார் ஃபைல் பண்ண முடியும்? கார்டியன் வார்ட் ஒரிஜினல் பெட்டிஷன் 1890 அப்படின்னு ஒரு ஆக்டே இருக்கு இதுக்கு தனியா. இது குழந்தையோட பாதுகாப்பு வேண்டி பதியப்படுற ஒரு வழக்கு. இந்த வழக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது குழந்தைங்க எங்க வசிக்கிறாங்களோ, ஒரு குழந்தை தான் தாய் கிட்ட இருந்தா தாய் வசிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ, இல்ல தந்தை கிட்ட இருந்ததுன்னா தந்தை வசிக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ இந்த வழக்க எய்தர் தாயோ எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் ஃபைல் பண்ணலாம். இது நீதிமன்றத்துல குழந்தையோட நலனை கருதி நீதிமன்றம் இதுக்கு உத்தரவு பிறப்பிக்கும். அது எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை அதுவா பேசக்கூடிய நிலைமையில எனக்கு அம்மா கிட்ட தான் இருக்கணும், இல்ல அப்பா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த குழந்தையோட கருத்தை மனதில் கொண்டு நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார் சார். மேம், என்னோட இன்னொரு கொஸ்டின், இப்போ ஒரு நியூலி மேரிட் கப்புள் வராங்க, அவங்க டிவோர்ஸ்க்காக வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்கள நீதிமன்றத்துக்கு போறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்ல வேற எதனா சொல்யூஷன் அவங்கள சரி பண்றதுக்கு வேற எதனா சொல்யூஷன் இருக்கா? ஏன்னா ஒரு வழக்கறிஞரா இருக்க உங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா திருமணமானவங்க கூட விவாகரத்து கோரி வர்றாங்க. ஆனா அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் மாதிரி, அதாவது ஒரு வழக்கறிஞரை அணுகுறாங்க அப்படின்னா நாங்க வழக்கறிஞர் அவங்களோட இந்த பிரிவுக்கான எதுக்காக விவாகரத்து கோர்றாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை பார்ப்போம். எங்களாலேயே பேசி இந்த தீர்வுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்துல இதை நாங்களே சார்ட் அவுட் பண்ணுவோம். அப்படி முடியாத பட்சத்துக்கு நாங்க இந்த கேஸை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தான் ஆகணும். மேடம், என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு அந்த வயலன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ஆதாரம் திரட்டணும் அப்படின்னும் போது இப்பெல்லாம் மொபைல்ஸ்ல தான் நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் சேட்ல அவங்கள மிரட்டுறாங்க. அந்த மாதிரியான இருக்கும் போது இதை ஆதாரமா எடுத்துப்பாங்களா? போன்ஸ்ல இருக்க சேட்டு இல்லை வீடியோஸ் இதை நீதிமன்றத்தில் ஆதாரமா எடுத்துப்பாங்களா? ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எவிடன்ஸு, ப்ரூஃப், ரெக்கார்டு. இப்போ இந்த மாதிரி ஆதாரங்களை நம்ம நீதிமன்றத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ற பட்சத்துல இதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் இருக்கு சார். செக்ஷன் 63 ஆஃப் BSA ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வாட்ஸ்அப்ல இருந்து வர்ற ஒரு சாட் இப்போ ஏதோ ஒரு பேர் போட்டு இருந்துச்சுன்னா யார் பேரை வேணா போட்டு கொடுக்கலாமே, அதை நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணாது. தகுந்த அந்த மொபைல் நம்பர் இன்னார் கிட்ட இருந்து இன்னார் வந்திருக்குன்றத, எந்த மொபைல்ல இருந்து அந்த ஆதாரம் சேகரிக்கப்பட்டதுன்றத முதற்கொண்டு நம்ம நீதிமன்றத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ற பட்சத்துல அதற்கு ஏத்த மாதிரி நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார் சார். ஆமா, என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, மெயின்டெனன்ஸ் கேஸ், ஜீவனாம்சம், அது எப்போ ஒரு மனைவி கோரலாம்? அதுக்கு கால அட்டவணை எதனா இருக்கா? அதுக்கு என்ன வரமுறை? சார், இப்ப பாத்தீங்கன்னா ஜீவனாம்சம் வழக்குன்றது நீங்க கேட்ட மாதிரி
ஒரு மனைவி தனக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டியும் எப்ப வேணா தன் கணவர்கிட்ட ஜீவனாம்சம் வழக்கு கோரலாம். ஒரு விவாகரத்தான மனைவி கூட தன்னுடைய கணவருக்கு ஜீவனாம்சம் வழக்கு கேட்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கால வரமுறையும் கிடையாது சார். மேடம், இப்போ மெயின்டெனன்ஸ் கேஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். இப்போது சில பேர் அவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக, அவங்க நல்ல பணக்காரனாக இருப்பாங்க, அதுலேருந்து தப்பிச்சுக்கணுன்றதுக்காக அவங்களோட மொத்த சொத்தையும் அவங்க அம்மா பேரில் போட்டுட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தை கொடுக்காங்க. இது நியாயமா? இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? சார், இது ஒரு அருமையான கேள்வி. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் இது. நீங்க கேட்டது ரொம்ப நல்லது. இதற்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனைவி ஜீவனாம்சம் வழக்கு போடுறாங்க கணவர் மேல. அந்த ஜீவனாம்சம் வழக்கு பதியப்படும் போதே நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, சொத்து விவரங்கள், அதாவது ப்ரூஃப் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த மனைவியானவங்க, அதாவது ஜீவனாம்சம் கேட்கிற மனைவி அவங்களோட சொத்து விவரங்களை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணணும், இந்த ஜீவனாம்சம் வழக்கு பதிய பண்ணும்போதே. அதே மாதிரி இதை வந்து கணவருக்கு எதிராக பதிய பண்ணும்போது அந்த கணவர் வந்துட்டு எதிர் மனு தாக்கல் செய்யும் போது அவருக்கான ப்ரூஃப் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், அவருக்கான சொத்து விவரங்களையும் அவரு நீதிமன்றத்துக்கு காமிச்சுதான் ஆகணும். இதுல எந்த ஒரு சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டும் இருக்கக்கூடாது. நீதிக்கு புறம்பா எந்த ஒரு உண்மையும் அவர் மறைக்க கூடாது. அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் வந்து அவரோட டியூட்டில இருந்து ஸ்கிப் ஆகிறதுக்கு, அவரோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஸ்கிப் ஆகிறதுக்காக அவருக்கு உண்டான சொத்தை வந்து அவங்க அம்மா பேர்ல எழுதி வைக்கிறீங்கன்னு. இது ஒரு அருமையான கேள்வி சார். இதை மாதிரி நடக்கிறத தவிர்க்கணுன்றதுக்காக நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும் அப்படின்னா, வழக்கு பதியப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காரா, சேஞ்ச் பண்ணியிருக்காரா, அவர் சொத்தை யாருக்காவது எழுதி வச்சிருக்காரா, இல்லை எப்போ வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்றதையும் நீதிமன்றம் அதை வந்து உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கருத்தில் கொண்டுதான் நீதி உத்தரவு பிறப்பிக்கும். மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதாவது நான் கேட்குற கேள்விக்கு எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு புரிதலோட கொடுக்குறீங்க மேம். இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஜென்ரேஷன் நான் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, டிவோர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு மேம். எதனால? இது காரணம் என்ன? ஒரு குடும்ப வழக்கறிஞரா நீங்க ஒரு 15 வருஷமா இதுல இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா இதை பத்தி நல்லா இருக்கும் மேடம். இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு அருமையான கேள்வி சார். இப்ப பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு அதிகமாகறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம போயிடுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில. இதை விட தாண்டின ஒரு முக்கியமான விவரம் என்னன்னா, அதாவது ஒரு பொண்ணா வாழ்ற குடும்பத்துல இருக்க பொண்ணுங்க வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட வளரும் போது சகோதரன் சகோதரி இல்லாத காரணத்தினால அவங்க ஒரு பொண்ணாவே வளர்ந்தனால அம்மா அப்பா ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க. ஆனா அதே பெண் வந்துட்டு ஒரு இடத்துல திருமணம் ஆகி போகும்போது அந்த குடும்பத்துக்கு ஏத்த சூழ்நிலைய வந்து சூழல்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, அடாப்ட் பண்ணிக்க முடியாம, அவங்க வந்து அதை மாத்திக்கவும் டைம் எடுத்துக்காம உடனே விவாகரத்து வழக்குக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சார், முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் 90% இருந்துச்சு, லவ் மேரேஜ் தான் 10% இருந்துச்சு. ஆனா இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் 90% இருக்கு, அரேஞ்ச் மேரேஜ்ன்றது 10% தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா பெற்றோர்கள் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை வருஷமா வளர்த்த பையன், அதாவது இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு அவனுக்கு ஏத்த மாதிரி அவனே பொண்ணை கூட்டிட்டு வர்றதுனால பெற்றோர்கள் வந்துட்டு அவன் எதிர அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சாலும் அவன் வந்து அலுவலகத்துக்கு போனது பிறகோ இல்ல அவனோட ஆப்சன்ஸ்லயோ அந்த பொண்ணை வந்து இல் ட்ரீட் பண்றாங்க, வேற விதமா ஒரு கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் இல்லாத போது வந்துட்டு வேற மாதிரி ட்ரீட் பண்றது, இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அந்த மாதிரியான குடும்பங்கள்ல தான் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம தான் மனைவி வந்து தான் கிட்ட இந்த மாதிரி தான் பெற்றோர்களை பத்தி குறை சொல்றாங்களே அப்படின்னு அந்த கணவனானப்பட்டவன் அந்த மனைவியை வெறுத்து போய் அங்கதான் புரிதல்ன்ற விஷயம் பிரேக் ஆகுது. இதனாலதான் டிவோர்ஸ் கேசஸ் அதிகமா அதிகரிச்சிட்டு இருக்கு சார். எஸ் மேடம், எனக்கு புரிஞ்சிச்சு என்ன சொல்ல வரீங்கன்னா. அதாவது லிட்டில் பிரின்சஸ், என்னோட பெரியம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே பொண்ணு, அவங்க ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பாங்க. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கேயும் ரொம்ப செல்லமா தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு காரணம். அதே மாதிரி பசங்க, என்ன மாதிரி பசங்க, இவங்களால என்ன டிவோர்ஸ் ஆகுது, ஒரு பசங்க என்ன காரணமா இருக்காங்க. இப்போ பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால டிவோர்ஸ்க்கு என்ன காரணம் இருக்கும்? ஒரு ஃபேமிலி அட்வொகேட்டா நீங்க இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பசங்களால, அதாவது ஆண் மகனால விவாகரத்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது கரெக்டான ஒரு விஷயம்தான். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, லவ் பண்ணிருப்பாங்க ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டாமினேஷன் அப்படின்னு, மேல் டாமினேஷன் அந்த ஒரு விஷயத்த அங்க புகுத்துவாங்க. அப்போ அந்த பொண்ணு அவனை மட்டுமே நம்பி வந்த அந்த பொண்ணு அதனால ரொம்ப ஃபெட்டப் ஆகுறா. ஏன்னா இவன் வந்து அந்த இடத்துல வந்துட்டு தன்னோட பெற்றோர்கள் செல்லமா வளர்த்திருப்பாங்க,
அவனை அந்த ஃபேமிலியில ஒரு கிங் மாதிரி பார்த்து, நீங்க சொன்னீங்கல்ல லிட்டில் பிரின்சஸா ஒரு பொண்ணு ஒரு தனி ஆளா வளர்ற மாதிரி கிங் மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி வந்து அந்த வீட்டுல பாவிச்சிருப்பாங்க. ஆனா ஒய்ஃப்ன்றது என்னன்னா தான் சொல்றத கேட்கணுன்ற மாதிரி எந்த ஒரு ஒய்ஃப்மே எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ட்ராவர்சி வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சார், அந்த சிங்கிள் பேரண்டா இருக்காங்கல்ல, அந்த அம்மாக்கள் தனி பெற்றோரா இருக்கும், தான் மகனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க தான் மனைவியோட பேச்சை தான் மகன் கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் நிறைய சிங்கிள் மதர் விடோ மதர் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் மகனோட அன்பு வந்துட்டு ஒய்ஃப் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சில பெற்றோர்கள் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா அதாவது கணவர் இருக்கக்கூடிய வீட்லயே கூட பெற்றோர்கள் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, பையன் கிட்ட அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதுவும் சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க விஷயத்துல குடும்பத்துல இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ மேபி இதெல்லாம் கூட ஒரு ரீசனா இருக்கலாம் சார், ஆண்கள் விவாகரத்துக்கு அதிகமா வர்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது ஒரு சரவெடி மாதிரி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி கிறிஸ்பா சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்கள் தகவலுக்கு. மீண்டும் சந்திப்போம் மேடம். நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் பல தகவல்களுக்கு என்னோட தொலைபேசி எண் இங்க கொடுத்துருக்கேன், யார் வேணா அப்ரோச் பண்ணலாம். நன்றி.